வணக்கம், லதா காமாட்சி நெல்லை போஜன். இப்போ என்ன ரெசிபி பண்ண போகிறேன்னா, தோல் உளுந்தம்பருப்பை வச்சு உளுந்தங்கஞ்சி ரெடி பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்றதை முதல்ல சொல்கிறேன், அப்புறம் செய்யும்போது ஒன்று ஒன்றா காமிக்கிறேன். இந்த டம்ளருக்கு 1 டம்ளர் மட்டமாக தோல் உளுந்தம்பருப்பு எடுத்து வச்சுருக்கிறேன். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் இந்த பருப்பை கொஞ்சம் மணம் வர வர வறுத்துட்டு 4-5 வாட்டி கழுவிட்டு 2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வச்சதுக்கப்புறம் குக்கரில் அப்படியே வேக வச்சுருங்க. 2-3 சவுண்டு விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. இந்த டம்ளருக்கு 3/4 டம்ளர் கருப்பட்டி. நான் கொஞ்சம் இனிப்பு கூட சாப்பிடுவேன், உங்களுக்கு கம்மியாக வேணும்னா கம்மியாக போட்டுக்கோங்க. நல்ல கடாயில் நல்லா கொதிக்க வச்சு கல் மண்ணை வடித்து அந்த வேக வச்ச உளுந்தோடு சேர்த்துருங்க. அதுக்கப்புறம் 3 டீஸ்பூன் தேங்காய் பூ, ஒரு 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விட்டிங்கன்னா நல்ல சுவையான உளுந்தங்கஞ்சி ரெடி. இது நெல்லை ஸ்பெஷல். செய்யும்போது ஒவ்வொன்றா இப்போ உளுந்தோட நல்ல மனம் வந்துருச்சு. இந்த அளவுக்கு நான் வறுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இதை கொஞ்சம் சூடு ஆறினோடனே ஒரு 4-5 வாட்டி கழுவிட்டு அப்படி ஊற வச்சிடலாம். அந்த தோலோடே நம்ம வேக வச்சிடலாம். தோலில் தான் ஸ்ட்ரென்த்து. இப்போ 4-5 வாட்டி நல்லா களைஞ்சி ஊற வச்சுருக்கிறேன். இதை 2 மணி நேரம் ஊற வச்சுருக்கிறேன். தோலோடு தான் வேக வைக்கணும். இப்போ நல்லா 2 மணி நேரம் ஊறினோடனே அந்த உளுந்தை ஒரு பேனில் போட்டு வேக வைக்க போகிறேன். இந்த பக்கம் வந்து கருப்பட்டி அதே டம்ளர் 1 டம்ளர் எடுத்து தண்ணி ஊற்றி கரைச்சி சூடு பண்ணி கரைச்சி கல் மண் வடித்து எடுத்து வச்சுட்டு உளுந்து நல்ல 3 சவுண்டு விட்டு வெந்த உடனே இந்த கரைச்சி வச்ச கருப்பட்டி தண்ணியை எடுத்து அதில் ஊற்றி தேங்காய் பூ ஏலக்காய் போட்டு இறக்குனா சுவையான உளுந்தங்கஞ்சி ரெடி. அதை செய்கிறதையும் நல்லா கிரைந்து அதில் கருப்பட்டி தண்ணியை ஊற்றி ஏலக்காய் பொடி தேங்காய் பூ எல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் கொதிக்க வச்சு இறக்கியாச்சு. சுவையான உளுந்தங்கஞ்சி ரெடி. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா நீங்களே இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.